கைஸ் நம்ம வந்த ட்ரெயின்லேருந்து நம்ம கோச் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பாய் பாய். ஆக்சுவலி கைஸ் நம்ம இப்போ வந்து உங்கள் ஹோட்டலில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இந்த ட்ராவல் வேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்மங்களூர் ஹில் டாப் வந்து போக போகிறோம். ஆக்சுவலி ட்ரெயினில் ஒரு என்ன சொல்கிறது, ஆட்பாட்டிக்கு அப்புறம் ஜோலார்பேட் வரைக்கும் செம்மையாக வேர்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏசியே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வேனில் தான் நம்ம இப்போது சிக்மங்களூர் ஹில் டாப் போக போகிறோம். வாங்க வந்து போக போக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். తొందరగా கைஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது வேறு லெவலில் இருக்குது வந்து பிளேஸு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளியங்கிரி. நம்ம வந்து மேலே ஏறணும், கொஞ்சம் தூரம் வந்து மலை ஏறணும். அது முள்ளியங்கிரி ட்ரெக்கிங்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஹில்லோட டாப்புக்கு நம்ம போக போகிறோம். நான் மேலே போயிட்டு அப்படியே காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது. நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானலுக்கு அப்படியே டிட்டோவாக இருக்குது. அதை விட ஒரு படி மேலே இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு செம்மையாக இருக்குது, செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது பிளேஸு, வேறு லெவல். நைஸ். சீரியஸ்லி வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பிளேஸு. ஒர்த்து வருமா? ஒர்த்து. 2 நாள் லீவுக்கு வந்து பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சிக்மங்களூரில் இதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸ். இதுதான் சிக்மங்களூரே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட்டு பிளேஸு இதுவே எனக்கு செம்மையாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் மேலே போயிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இங்கேயே வெஹிக்கிள்லாம் நிற்கிது. இங்கேயே வேறு லெவலாக இருக்குது. மேலே இன்னும் மிஸ்ட் நிறையா இருக்குது. எப்படி இருக்குன்னே தெரில. ஆல்ரெடி நம்ம கொழுக்குமலைக்கெலாம் போயிருப்போம். ஆனால் இது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஏன்டா இவ்வளோ நாளாக வந்து இந்த பிளேஸை பார்க்காம இருந்தோன்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் மான்சூனில் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க, ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் பிளான் பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சிக்மங்களூர் டைப் பண்ணுங்க. இந்த இயரில் இந்த சீசனில் மட்டும்தான் அப்படி இருக்குமான்னு தெரில. அதையும் விசாரிச்சுட்டு நான் இந்த வீடியோலையும் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். கைஸ் இப்போ டைம் பாருங்கள், 10:49 ஆச்சு. ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு 10:49 மாதிரி தெரில. டைம் ஆக இன்னும் மிஸ்ட் அதிகமாகிட்டு தான் போகுது. என் தலைமுடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பனி இறங்கி ஃபுல்லாக தலை ஈரமாகிடுச்சு. குளிச்சுட்டு வந்தேன், ஈரமாகவே ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே இந்த ட்ரெஸ் எல்லாமே லைட்டாக வெட்டடாக இருக்க மாதிரியே இருக்குது, நமுத்து போன மாதிரியே இருக்குது.
ஆக்சுவலி இந்த ஒரு பிளேஸ்க்காகவே நம்ம சென்னையிலேருந்து சிக்மங்களூருக்கு வரலாம். இன்னும் நாங்கள் அடுத்தடுத்துலாம் இருக்குது, ஃபால்ஸு இருக்குது, அப்புறம் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஒரு பிளேஸு சென்னையில் நம்ம காஞ்ச வெயில் இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கறதுக்குலாம் அப்பா சாமி ஒர்த்து, செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இது வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. மேலே 4 கிலோமீட்டர்ஸ்லாம் கிடையாது, கீழே தான் ஒரு 400 மீட்டர்ஸ் தான். அங்கே பார்க்கிங்லேருந்து ஏறி வந்தோம்னாலே இங்கே வந்துடலாம். பட் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்துடலாம். மேலே செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். அங்கே பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அந்த எண்டில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் அங்கே வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவல் பிளேஸ். அந்த பக்கம் போனால் அந்த பக்கத்தையும் காமிக்கிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சின்ன ரவுண்டு தான். நம்ம பழைய படத்துலலாம் ஹீரோயின் வந்து டூயட் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பிளேஸ். நல்லா இருக்குது, நல்லா ஒரு க்ரீனரியாக, நல்லா புல்லெல்லாம் சேர்த்தி சூப்பராக இருக்குது கைஸ். சூப்பர் கைஸ். வந்தீங்க இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது மேலே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முள்ளியங்கிரி பீக்கு. இது உங்களால் இவ்வளோ நேரமாக தெரியவே இல்லை, இப்போ தான் நமக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு. எஸ், அந்த டாப்பு தான் முள்ளியங்கிரி பீக்கு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான். ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான். எல்லா என்ன சொல்கிறது, எல்லா ஸ்டேட் பீப்புளும் நிறைய பேரை பார்க்கலாம் இங்கே. எல்லா லாங்குவேஜ் பீப்புளையுமே பார்க்கலாம். தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, பெங்கால், எல்லோரும் நிறைய பேர் வராங்க. சிக்மங்களூர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்கே பெங்களூர், கர்நாடகாவில் செம்ம ஃபேமஸ் பிளேஸ் கூட இருக்குது. அதே மாதிரி தான் கூர்க்கையும் நம்ம ஒரு நாள் சீக்கிரமாக கவர் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு முள்ளியங்கிரி பீக்லேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11-12 ஆச்சு. 11-12. இன்னும் அடுத்தடுத்து சில பிளேசஸ்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்றா கவர் பண்ணுவோம், இல்லைன்னா இதுவே ஒரு பெரிய லென்த்தாக போயிடும் கைஸ். நம்ம இந்த முள்ளியங்கிரி பீக்லேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் போக போகிறோம். திரும்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, குளிருது. ஆனால் வெதர் பார்த்தீங்கன்னா 21 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. நம்ம ஏசி 21 வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. You're different. Video. Sir, please give the harness. తెలియదు Bend कर ले रहे. I'm coming outside like this way. Here it can get back. Okay. He will not get back. Okay, is there any tight? One second, destination. I don't have that seater. No, seater is not available. Nothing is there, bro. Okay. Okay. Nothing is out. Don't worry, sir. Nothing will happen. Okay, fine. Sit. Leave. Leg up. Out. Okay. Leaving you, sir. Ready? Yeah, sure. Nice. सीधा करता. Oh my god. ಎರಡಲ್ಲ ಓಕೆ ಎರಡಲ್ಲ नीचे आ जाओ ಎರಡು ಕ್ವಿಂಟಲ್ ಇದಿರಲ್ಲ ಓಕೆ ಬೇರೆ ಪರಕೋ ಜಾओ आराम जाओ शाबाश.
செம்ம ஆழமா இருக்கு கீழே. Super, very nice. वीडियो कर रहे क्या भाई? Yeah, video recording. So nice ride. Okay, shoot me. Okay, thank you. Guys, செம்மையா இருக்கு. ஐயோ எப்பா, வண்டர்லாவில் இந்த பெரிய ரைடு ரோலர் கோஸ்டர் போன மாதிரி இருந்துச்சு. வண்டர்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தையலால் தொங்க விட்ருவாங்க. அப்போ ஒரு மாதிரி அடி வயிறு கலங்கும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் பாதி வயிறு கலங்குச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே தான், 300 பர் ஹெட்டு. இதை வந்து திரும்ப அங்கே ரிட்டர்ன் கொடுத்துடணும். ரொட்டேஷனில் விட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சிக்மங்களூர் ஹில் டாப்பில் பாபா பூடன் தர்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபுல்லாக அலௌடே கிடையாது. தர்காவில் வந்து உள்ளே போயிட்டு நம்ம
சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டோம். குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருந்தாங்க, கையில் தீர்த்தம் கொடுத்தாங்க, தீர்த்தம் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஆல்ரெடி முள்ளங்கிரி பீக்கில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து சிக்மங்களூர் டாப்பில் அதே மிஸ்ட் இருக்குது, அதோட அதிகமாகவே இருக்குது. மழையும் பெஞ்சிருச்சு, நினைஞ்சிட்டோம், ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டே தான் சாமி பார்க்க போனோம். இப்போ வந்து இப்போ ஒரு ட்ரெக்கிங் சும்மா ஒரு 1.5 கிலோமீட்டர் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இரு வேற லெவலா இருக்கு guys. Hilltop. We're trekking. By Yes. the way. Hi guys, this is Pavitra. From US. No, I'm technically from Andhra, so I've been there for a year. Yes. She also vlogger. I'm not a vlogger. I do it for pastime and for making memories. And the trek is so beautiful. Yes. I have to flip your camera at once, show it. You have to visit Chikmagalur at Yes. least once in your lifetime. It's a beautiful place. Yes. இதுவும் ஒரு அரை மலை ஏறுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு கிளைமேட்டை வந்து நம்ம சம்மரில் சென்னையில் பார்த்துட்டு, சென்னைன்னு இல்லை, சென்னை, வேலூர், சேலம், கிருஷ்ணகிரி, கரூர், மதுரை, இந்த ஊர்லலாம் வெயில் செஞ்சுரி அடிச்சுது. அந்த ஊரில் இருக்கவங்கலாம் இங்கே வந்தீங்கன்னா அப்படியே இங்கேயே பாய் போட்டு படுத்துருவோம் நம்மலாம். அப்பா, சில பேருக்கு இங்கே ஸ்லிப் ஆகுது, அதனால நான் இந்த புல்லு மேலேயே நடந்து போயிட்டு இருக்கோம். பின்னாடி பாருங்க. வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல். நைஸ். மேலே போகிறது பார்க்க எப்படி இருக்குன்னா சொர்க்கத்துக்கான வழி மாதிரி தெரியுது. அப்படிதான் இருக்கு, ஃபுல்லா மிஸ்டா. சிக்மங்களூர் வந்துட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் இந்தியா. சான்ஸே இல்லை. பாருங்க, மேலே ஏற போறோம், சொர்க்கத்தை பார்க்க போறோம். சொர்க்கத்துக்கு மேலே இன்னும் சொர்க்கம் இருக்கு. யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு இங்க பனி. நமக்கு உடம்புல எல்லாம் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால பனி அவ்வளவா தெரியல. ஓரளவுக்கு ஜஸ்ட் டிஷர்ட்டோட சுத்திட்டு இருக்கேன் நானு. ஆனா அவங்க எல்லாம் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கைஸ், என்னோட கண் இமையிலையும் சரி, என் தாடிலையும் சரி, இங்கே பாருங்கள் பனியை. அவ்வளோ மேலே பனி. இப்போ தான் கொஞ்சம் கீழே வந்தோம், எல்லாமே நனைஞ்சிருச்சு, தலை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு.
சரி அப்பா எனக்கு இன்னைக்கு நைட் என்ன வெயிட் வைக்க போகுதுன்னு தெரில. அவ்வளோ காற்று அவ்வளோ பனி மேலே. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வேறு லெவலான ஒரு பிளேஸு கண்டிப்பாக. வா கீழே ட்ராவலுக்கு தான் போகிறோம் வேனுக்கு. மறக்காமல் வரப்போ ஜர்க்கின் எடுத்துகிட்டு வாங்க, ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தலையில் போடுற குள்ளா எடுத்துகிட்டு வாங்க, கைக்கு க்ளவுஸ் எடுத்துகிட்டு வாங்க, ஷூ போட்டு வாங்க. இதெல்லாம் எது இல்லாமல் வந்தீங்கன்னா என்ன மாதிரி வந்தீங்கன்னா டைரெக்டாக மூக்குலேருந்து தண்ணி ஒழுகும், தலையெல்லாம் நனைஞ்சிரும், பியர்டு மீசை எல்லாம் நனைஞ்சிரும், குளிரும். எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் குளிர் தெரியல, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபேட் பாடிங்கிறதுனால. பட்டு லீனாக இருக்கவங்களாம் அப்படியே உக்காந்துட்டாங்க கீழே தரையில். அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆனால் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணலாம். சிக்மங்களூர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மான்சூன் முடியறதுக்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போறீங்களா? மேலே என்ன ப்ரோ இருக்கு? தண்ணி தான். தண்ணி தான். ఏ